எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 878. நம்ம குட்டி நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு நம்பர் கூட வரல. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரில் வந்துருக்கோம் சரிங்களா. நம்ம பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் எடுத்திருந்தோம், 9 எடுத்திருந்தோம். நம்ம அதே மாதிரி ஏ போர்டுக்கு சரிங்களா. நான் ஏ போர்டுக்கு மார்க் பண்ணி தான் காமிச்சிருந்தேன். நேற்று நண்பா பஸ்ஸில் வந்ததுனால ஊருக்கு வந்திருந்தேன். அதனால் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த நம்பர் நம்ம வந்து ஏ போர்டுக்கு சொல்லியிருப்போம் சரிங்களா. இதை மார்க் பண்ணியிருப்போம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மார்க் பண்ணியிருப்போம். அது மாதிரி பார்க்கும்போது இங்கே 8 இருந்துச்சு சரிங்களா. நம்ம அதனால் வந்து இங்கே பார்த்திங்கன்னா 3 வரும் அப்படின்னு நினச்சிப்போம், ஏ போர்டுக்கு 3ன்ட்டு. நம்ம அதனால தான் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா 8, ஆனால் 2 8 வரும்னு எதிர்பார்க்கல. எனக்கு வந்தால் ஒரு 8 வரும், அந்த 3க்குன்னா 8 மாறி வரணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 8 சரி நண்பா. அதே மாதிரி மற்ற நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து யாராச்சும் வின்னிங் எடுத்தால் ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா. சரி வாங்க நாளைக்கு உங்களோட கெஸ்ஸிங் குள்ள போகலாம். நாளைக்கு நண்பா அருமையான ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. நாளைக்கு இந்த செட் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி நான் என்றைக்கு கன்ஃபார்ம் நம்பர் தரணும் அன்றைக்கி வந்து நண்பா நான் சொல்கிறேன், அது வந்து அதிகமாக ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. இன்றைக்கி மட்டும் நாளைக்கு மட்டும் ஒரே ஒரு 30 ரூபாய்க்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி எப்படி ட்ரை பண்ணுங்களோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு கண்டிப்பாலுமே வின்னிங் வரும் சரிங்களா. நம்ம சொல்கிறேன் நண்பா, கண்டிப்பாலுமே 30 ரூபாய்க்கு கண்டிப்பாலுமே வின்னிங் வரும், கவலைப்படாதீங்க சரிங்களா. வாங்க நண்பா, சிபோயோட இது ஒரு பழைய மெத்தடு தான். பாருங்கள் இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகுதுன்னு பார்த்துடலாமா. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து மார்க் பண்ணிடலாம் நண்பா, அப்போ தான் கரெக்டாக உட்காரும் சரிங்களா. இப்போ இங்கே இருக்கிற 4 நண்பா, இங்கே இருக்கிற 4க்கு கட்டம் போட்டிங்கன்னா ஒரு நாள் கழிச்சு, அதாவது 9/1/8 இருக்குல்ல, அதில் ஒரு நாள் கழிச்சு சரிங்களா இந்த கீழக்கரை நம்பர் கட்டம் போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஒரு நாள் கழிச்சா நண்பா இங்கே 2 கட்டம் போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஒரு நாள் கழிச்சு இங்கே ஒரு டைம் கட்டம் போட்டிங்கன்னா இங்கே 7 வருமா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது சரிங்களா. இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த 9க்கு பவரு, இங்கே இருக்கிற 2க்கு பவர் சரிங்களா. இப்போ நாளைக்கு இந்த 3க்கு பவரு. இப்போ புரியுதுங்களா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. நம்ம கரெக்டாக தான் வருது நண்பா. ஆனால் அது ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரியல. நான் நாளைக்கு நண்பா 8லேருந்து ஒரு 8 கண்டிப்பாக வரும் சரிங்களா. அந்த கணக்கில் எனக்கு சி போர்டுக்கு தான் ஸ்ட்ராங் சரிங்களா. நாளைக்கு சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8. ஏன்னா ஒரு நம்பர் விழுந்துச்சுன்னு ஒரு நம்பர் வரணும். நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் 8 ஆகிட்டாங்க சரிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8, 2 8லேருந்து ஒரு 8 கண்டிப்பாக வரும். அதனால் ஆல் போர்டு விளாடுங்க, சி போர்டு டார்கெட் பண்ணி 8. ஆனால் ஆல் போர்டு பெட்டராக விளாட்லாம் சரிங்களா. அதனால் 8 நாளைக்கு நம்ம சி போர்டுக்கு 8 பார்த்துக்கோங்க. சி போர்டுக்கு 8 நம்ம பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தான் சரிங்களா. ஒரு ஸ்டெப்பு இறக்கி காமிக்கிறேன், கரெக்டாக வரும் நம்பிக்கை எனக்கும் சரிங்களா. நாளைக்கு சி போர்டுக்கு 8 வச்சுக்கலாம். இப்போ நண்பா ஏ போர்டு, இப்போ ஏ போர்டுக்கு நம்ம கட்டம் போட்டுக்கலாம். இப்போ ஏ போர்டு சரி இப்போ நான் மார்க் பண்ணுற பாருங்க, இந்த இடத்துல நம்ம கட்டம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம கட்டம் போட்டுனே போகலாம். இப்போ கட்டம் போட்டுனே போகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் இந்த இடத்துல கிளிக் ஆகும் சரிங்களா. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம கட்டம் போட்டுருக்கேன். நம்ம பார்த்துக்கோங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டம் போட்டேன். 3 9 8 7 9 7 இல்லை 9 9 7 8 சரிங்களா. அப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரும் நம்ம நல்லா பாருங்கள். இந்த 9 இருக்குல்ல, இந்த 9லேருந்து மேலே எடுத்துக்காங்க. இதில் இந்த 9லேருந்து கீழே எடுத்துன்னு வாங்க சரிங்களா. அப்போ இங்கே இருக்கிற 9 இங்கே காமனாக வந்துருக்குதுன்னா இப்போ மேலே இருக்கிற 8 காமனாக வந்துருக்கணும் சரிங்களா. மேலே இருக்கிற 7 நண்பா 7 காமனாக வந்துருக்கணும் அடுத்த நாளுக்கு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அப்போ அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு 832 இருந்துச்சுல, அந்த ஏ போர்டு 8 கரெக்டாக தான் வந்துருக்குது நம்மளுக்கு. நம்ம பார்க்குற நேரத்தில் 837 32க்கு அங்கே பார்த்தீங்கன்னா 8 கரெக்டாக இருப்பாங்க. அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது சரி நண்பா. இந்த 9 பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏ போர்டு வரணும் நண்பா. இந்த மார்க்கிங்கில் நாளைக்கு 9 வந்து ஏ போர்டு வரணுமா. அப்போ சி போர்டில் 8 இருக்குது சரிங்களா. இப்போ நாளைக்கு ஏசிக்கு 98 நண்பா ஒரு செட்டு, ஏசிக்கு 98 ஒரு செட் ட்ரை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நண்பா இது ஒன்று கெஸ்ஸிங் மட்டும்தான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அது மாதிரி வந்தால் நண்பா நாளைக்கு ஏ போர்டுக்கு 9 வரணும், சி போர்டுக்கு 8 வரணும் சரிங்களா. ஏசிக்கு 98. இப்போ பி போர்டு, நண்பா பி போர்டு எப்படின்னா இந்த 7 இருக்குல்ல, நாளைக்கு பி போர்டு சரிங்களா 76 48 சரிங்களா. இப்போ 7 8 நம்ம கணக்கில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரணும். இந்த 8 எடுத்தாச்சு. இப்போ இங்கே இருக்கிற 2 நம்பர் சரிங்களா, இந்த 2 நம்பருக்கு நம்ம 4க்கு பவர் 9 எடுத்தாச்சு ஏ போர்டுக்கு. அப்போ இந்த 6க்கு பவர்ன்ட்டு நாளைக்கு பி போர்டு வரணும் நண்பா. நாளைக்கு பி போர்டுக்கு 1 வரதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி அங்கே மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துலையும் அது 1 மார்க் பண்ணி காமிக்கணும். பண்ண பாருங்கள், இங்கே இருக்கிற ஒரு 6 நம்பர் சரிங்களா.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா 76 48 இன்றைக்கி சரிங்களா. 76 48 சரி நண்பா. இப்போ 48 மார்க் பண்ணிங்கன்னா இங்கே 9 இருக்கும், இங்கே 1 இருக்குது சரிங்களா. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நமக்கு வரணுமா. இப்போ இங்கே 1 எடுத்தோம்னா நாளைக்கு உளுந்தசுலேருந்து ஒரு நம்பர் கீழே இறங்கணும் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி சரிங்களா. இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் 1 தான். 9 1 8 இந்த மாதிரி வந்தால் நண்பா நமக்கு நல்லாவே பாருங்கள் 918 சரிங்களா. இப்படி நண்பா பார்த்தீங்கன்னா நாளைக்கு சி போர்டுக்கு 9 வந்துடுமா. இப்போ கரெக்டாக இருக்கா. அப்படி இல்லைனா இங்கே தள்ளி 9 வரணும் சரிங்களா. 3 9 அப்படி இல்லைனா இந்த இடத்துல 6 இந்த இடத்துல 2 இப்படி வரும் சரிங்களா. அதனால் நாளைக்கு நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான், ஏ போர்டுக்கு 9 சரிங்களா. இப்போ இதை டார்கெட் பண்ணி பாருங்கள். ஏ போர்டுக்கு 9, பி போர்டுக்கு 1 சரிங்களா, சி போர்டுக்கு 8. நம்ம கொடுக்குற நம்பர் 918. நம்ம இந்த நம்பர் மட்டும் என் கணக்கில் இருக்குது. இது ஒன்லி என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வெறும் 30 ரூபாய்க்கு மட்டும் சரிங்களா. அதே மாதிரி நம்மளுக்கு சி போர்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது 8, ஏசி சரிங்களா. ஏசிக்கு 98, பிசிக்கு 18 சரிங்களா. ஏபிக்கு 91, சி போர்டில் 8 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உளுந்து நாளைக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும். அந்த நம்பர் 8 தான் சரிங்களா. பார்த்துக்காங்க. இது ஒன்லி முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான். அதே மாதிரி நான் என்றைக்கு நண்பர் நான் ஒரு நாள் சொல்கிறேன். அது சி போர்டு சரிங்களா. நல்லா நம்ம விஷயங்க. நான் சி போர்டுக்கு என்றைக்கு ஆல் போர்டு தரணும்ல, அதுக்கு சி போர்டு கண்டிப்பாக ஒரு நம்பர் தரேன். அன்றைக்கி அந்த நம்பரை வச்சு வினிங் எடுக்கிறேன் சரிங்களா. அதுக்கு நான் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியே பார்த்துனுக்கணும். அது பார்த்துனா கண்டிப்பாகவே சி போர்டு நம்மளுக்கு எந்த நம்பர்னால் அந்த 2ஆம் நம்பர் நம்மளுக்கு, அதாவது 80 சி போர்டுக்கு 8 இன்றைக்கி அடித்தாங்களே, அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி சி போர்டு 8 கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கணும் சரிங்களா. ஏன்னா சி போர்டுக்கு 8 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அது மிஸ் ஆகிடுச்சு சரிங்களா. அதே மாதிரி 904 சரிங்களா. இந்த 784 இருக்குல்ல, அங்கே இருக்கிற சி போர்டுக்கு 4 நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். அது மாதிரி நம்ப ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு நாள் சொல்கிறேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே சி போர்டு அதான் வரும். அன்றைக்கி கண்டிப்பாக ப்ளே பண்ணி தான் வினிங் வாங்கிக்கலாம் சரிங்களா. இது சும்மா நண்பர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய் இந்த ட்ரை பண்ணுங்கள். 918 உங்கள் கணக்கில் இருந்தாலும் மட்டும் சரிங்களா. சரி நண்பா, டைம் நண்பா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியே நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. சரி நண்பா, தேங்க் நண்பா.